பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்மையாய் ஆசீர்வாதமாய் இருக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. 1 பேதுரு 1வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனம். இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள், என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பலவிதமான சோதனை இங்கே யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், 5வது வசனத்திலே ஆயத்தமாக்கப்பட்ட ரட்சிப்புக்கு ஏதுவாய் தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது ஆயத்தமாக்கப்பட்ட சுதந்திரம், அதை அடைய இந்த பூமியிலே காத்திருக்கிறார்களே, அவர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு பலவிதமான சோதனை. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், தேவ திட்டம் உடைய தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக தான் சத்துருவானவர் எப்பொழுதுமே செயல்படுவான். விழுந்தவனை அவன் தள்ளிவிட முயற்சிக்க மாட்டான், நிற்கிறவரை தான் தள்ளிவிட முயற்சிப்பான். உங்கள் வாழ்க்கையிலே சத்துரு பலவிதங்களிலே பிரச்சனைகளை, போராட்டங்களை கொண்டு வருகிறான் என்றால் புரிந்து கொள்ளுங்கள், உங்களை குறித்த தேவ திட்டம் பெரியது. உங்களுக்காய் ஆயத்தமாக்கப்பட்ட சுதந்திரம் பரலோகத்தில் இருக்கிறது. ஆரோன் பிறக்கும் போது வராத பிரச்சனை, மிரியாம் பிறக்கும் போது வராத பிரச்சனை, மோசே பிறக்கும் போது வர காரணம் என்னவென்றால் அவனை குறித்த தேவ திட்டம் பெரியது. தாவீதுக்கு 7 சகோதரர்கள் இருக்கிறார்கள். அந்த 7 பேரும் சிங்கத்தை ஃபேஸ் பண்ணல, கரடியை ஃபேஸ் பண்ணல. ஆனால் தாவீது அதை ஃபேஸ் பண்ணுறான். பல நேரத்தில் நம்ம கூட இருக்கிறவங்கெல்லாம் நிறைய காரியத்தை ஃபேஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க, அவங்கெல்லாம் செட்டில் ஆகியிருப்பாங்க. ஆனால் நாம் ஃபேஸ் பண்ணுவோம். நாம் ஃபேஸ் பண்ணுறதை குறித்து மற்றவர்கள் அதை உள்வாங்க கூட மாட்டார்கள், புரிந்து கொள்ள கூட மாட்டார்கள். எனவே தான் தாவீதின் சகோதரன் தாவீதை பார்த்து சொன்னான், நீ அகங்காரம் உள்ளவன், நீ துணிகரம் உள்ளவன் என்று அவன் கடிந்து பேசுகிறதை 1 சாமுவேல் 17 பார்க்க முடியும். ஏன் அப்படி இருக்க தாவீதுக்கு மட்டும் இத்தனை பிரச்சனை? நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் என்று தாவீது சொல்லுகிறான். ஏன் அப்படி நடக்கணும்? தாவீதின் சகோதரர்கள் யாராவது அப்படி சொன்னார்களா? இல்லையே. எல்லாரும் சந்திக்கிற கோலியாத்தின் பிரச்சனையை தானே தாவீதின் சகோதரர்கள் சந்தித்தார்கள். இஸ்ரவேலின் சேனை எல்லாரும் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம். எல்லாரும் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளத்தை நாமும் ஃபேஸ் பண்ணால் அதை நம்ம கடந்து போயிடுவோம். ஆனால் யாரும் ஃபேஸ் பண்ணாத பிரச்சனையை நம்ம ஃபேஸ் பண்ணும்போது தான் நமக்கு வலிக்கும். நம்மளால் அதை தாங்க முடியாது, நம்மால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலை வரும். இந்த நாளில் என்னை கேட்கிற ஒவ்வொருவருக்கு சொல்லுகிற செய்தி இதுதான். உங்களை குறித்து தேவ திட்டம் பெரியது. உங்களுக்காய் ஆயத்தமாக்கப்பட்ட சுதந்திரம் இருக்கிறது. நன்மையான எந்தைவும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது ஏற்ற காலத்தில். அதனால தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கொஞ்ச காலம் பலவிதமான சோதனை. அந்த ஏற்ற காலம் வரும் வரைக்கும் தான் இந்த பிரச்சனை இருக்கும். ஏற்ற காலம் வந்த பிறகு எல்லாமே மாறும். கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் யோசேப்பை புடமிட்டது. நிறைவேறின பிறகு அந்த புடமிடுதல் ஸ்டாப் ஆகுது. அதன் பிறகு சுதந்திரிப்பதற்கு ஏதுவான காலம். புடமிடும் காலத்துக்குள்ளே இருக்கிற சகோதரா சகோதரி, சுதந்திரிக்கும் காலத்துக்குள்ளே கர்த்தர் உன்னை கொண்டு போகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள தேவனை, இந்த நாளில் எங்களோடு பேசி பலப்படுத்தின தயவுக்காய் நன்றி. இந்த சோதனைகளில் நாங்கள் பின்வாங்காதபடி, தளராதபடி அப்பா உமக்குள்ளே நிற்க பலன் தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.